வணக்கம். ஸோ எஸ் இன்னைக்கு எப்பயும் போல் ஃபேமிலி டாஸ்க்கு சொன்னதுனால இன்றைக்கி 4 பேரோட ஃபேமிலி வந்தாங்க. ஆக்சுவலி நான் முன்னாடியே சொன்னது தான். மஞ்சுடைய ஃபேமிலி, விஜய் விஷால் அவர்களோட ஃபேமிலி, தீபக், அப்புறம் ரயானோட ஃபேமிலி. ஸோ எல்லார் ஃபேமிலியும் வந்து வேற ஃபன் பண்ணுற ஒரு ஃபேமிலியாக தான் நாங்கள் ஃபன் பண்ணாங்க, என்டர்டைன்மெண்ட் பண்ணாங்க, நிறைய விஷயங்கள் பண்ணாங்க. ஆனால் பிக் பாஸ் இந்த விஷயத்தை தவிர்த்துருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க கருத்து முரண்பாடு எதோ இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னது வந்து எனக்கு சரியாக படலை. ஒரு பாசிட்டிவான வீக்காக இருந்த ஒரு ஃபேமிலி வீக் ஒவ்வொரு சீசன்லையுமே அந்த ஒரு விஷயம் இருந்துச்சு. இந்த சீசனில் மட்டும் ஏன் இந்த ஒரு விஷயம் வந்து கொண்டு வந்தாங்க எனக்கு சுத்தமாக தெரில. டிஆர்பிக்காக நீங்கள் யாரை வேணால் நீங்கள் ஹர்ட் பண்ணலாம். இது அது மற்ற வீக்கில் நீங்கள் பண்ணியிருந்துருக்கலாம். டாஸ்க் மூலியமாகவோ இது மூலியமாகவோ ஒரு ஃபேமிலி வீக் அப்போது ஒரு பாசிட்டிவிட்டி மட்டும் ஸ்ப்ரெட் பண்ணி ஒருத்தவங்களை கஷ்டப்படுத்தாமல் ஒரு ஆனந்தமாக அழுகிற ஒரு விஷயமா இருந்தால் நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த விஷயத்தில் நான் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆன ஒரு விஷயம் தான் இது. ஸோ அதில் ரொம்ப பாதிக்கப்பட்டது அருண் அவர்கள் என்னோட எபிசோடில். ஸோ பிகாஸ் அவர் வந்து ரொம்ப எமோஷ்னலாக பிரேக் டவுன் ஆயிருக்காரு. ஸோ அது பார்க்கறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஐ ரியலி டிசப்பாயிண்டட் அபவுட் திஸ் டுடே எபிசோட். மற்றபடி இன்றைக்கி ஃபேமிலி எல்லாமே செம்மையாக என்டர்டைன்மெண்ட் பண்ணாங்க, வேறு லெவலில் பண்ணாங்க. ஆனால் அந்த கருத்து முரண்பாடு அந்த கேள்வி மட்டும் கொஞ்சம் தவிர்த்துருந்தா பெட்டராக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த சீசனோட ஃபேமிலி வீக். பட் ஃபேமிலிஸோட என்டர்டைன்மெண்ட் பார்க்கும்போது சைடில் பார்க்கும்போது வேறு லெவலாக இருந்துச்சு. தீபிகா அவரோட ஃபேமிலியோட லவ் அண்ட் அஃபெக்ஷனாக இருக்கட்டும், ரொமான்டிக்கான ப்ரொபோசலாக இருக்கட்டும், அப்புறம் மஞ்சுரியோட அந்த மதலி பாண்டிங்கோட சாங்காக இருக்கட்டும், அப்புறம் ரயானோட அவங்க அம்மா கூட பேசுகிற அந்த ஒரு தருணம், அப்புறம் அந்த சின்ன குழந்தைங்க கூட ஜாலியாக ஒரு க்யூட்டான ஒரு கான்வர்சேஷனாக இருக்கட்டும், கொஞ்சம் ஃபன்னாகவே இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி இந்த விஜய் விஷாலோட அப்பாவோட ஒரு கனெக்ட் திரும்பி ஆனதாக இருக்கட்டும், அவங்க பாட்டி கூட கனெக்டாக இருந்தாலும் இருக்கட்டும், இது நல்லா இருந்துச்சு. பட் அந்த ஒரு விஷயத்தை அதாவது இருந்தால் நல்லா இருந்திருக்கும். அவ்வளோதான். மற்றபடி வேறு லெவலான இருந்துச்சு. நாளையோட ஃபேமிலியோட வெயிட்டிங்க்கு நான் ரொம்ப காத்துட்ருக்கேன். பார்ப்போம் எப்படிலாம் இருக்க போகுது அப்படின்னு.